நமக்கு பிறந்தது எப்படி நம்ம சாயல்ல இருக்கு, அப்படிதான் நாம் அனைவருமே இறைவனுடைய சாயல்ல இருக்கிறோம் என்று சொல்லுவது இறைவன் இந்த சுற்றில எவ்வளவு உயர்ந்தவர் என்று தெரிகிறது. ஒருவேளை நம்முடைய கடவுள் யானையாக இருந்திருந்தா யானை தலை தானே வந்திருக்கணும், அந்த சாயல் தானே இருந்திருக்கணும். கேடுகட்ட சிந்தனையில நமக்கு அது யோசிக்க தெரியல. அப்ப கடவுளுடைய டியூட்டி என்னன்னு தெரியாம நம்ம அன்றன்றுள்ள வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளையே கதையாக ஏற்றி அதை தான் கடவுள் என்று சொன்னால் அந்த சாயல் உங்ககிட்ட இருக்கு. அந்த சாயல் வந்தா நீ ஏத்துக்குவியா? குரங்குடைய வாய் வந்தா நீ ஏத்துக்குவியா? சோ இந்த ப்ரூப் சொன்னா கூட கசக்க இல்ல, அவங்களுக்கு கசக்கட்டோமே. ஏன்னா நாம அங்கிருந்து தானே வந்தோம், இல்ல இதுலயே பிறந்துட்டோமா? இல்லையா, நாம அங்கிருந்து தான். அது அசிங்கம் என்று மனிதனுடைய கற்பனை, மனிதனுடைய யோசனையில் உற்பத்தியான கடவுள் என்று அறிந்து அசிங்கம் என்று தானே இங்க வந்தோம். அப்ப அதை பத்தி பேசாம வேற யார் பேசுவா? அங்கிருந்து வந்தவன் தானே பேசணும்.